ஏங்க மேடம் என்னாச்சு? இல்ல இல்ல சங்க இல்ல இல்ல மகளிருங்கிறது அங்க மேடம். இல்ல 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 அட்வொகேட்ஸ சொல்லலைங்க. ஐ எம் நாட் மென்ஷனிங் அபவுட் அட்வொகேட்ஸ், ஸ்பீக்கிங் அபவுட் சம் பார்ட்டிஸ். சரிங்களா? அரசியலுக்கு பேசுறோம், அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். வக்கீல பத்தியோ மகளிர் வழக்கறிஞர்களை பத்தியோ யார பத்தியும் பேசல. நாங்க ஒரு 4 பேரை குறிப்பிட்டு இந்த வழக்குல புகார் கொடுக்கிறோம். அதுல 3 பேர் அடுத்த நாள் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆயிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இந்த வழக்கு பரபரப்பு காரணமா இருக்கக்கூடிய A2 திருநாவுக்கரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இந்த வழக்குல அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் போட்டதான் இந்த வழக்கினுடைய பரபரப்பினுடைய முதல் படி. முதல் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பேர் குறிப்பிட்டு 4 பேர் பேர் குறிப்பிட்டு மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் தரோம். ஏன்னா எங்க சகோதரி வந்து இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட சகோதரி வந்து இவர்களுடைய புகார் கொடுத்தா உங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாது, இந்த புகார்னால உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஆரம்பத்துல ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா, போன ஃபர்ஸ்ட் டைமே மொத்தம் பாலியல் வழக்கு ஒண்ணு, பாலியல் வழக்கை தொடர்ந்து ஒரு அடிதடி வழக்கு. அந்த அடிதடி வழக்குல ஜாமீன்ல வெளியே வந்ததுதான் இத்தனை பிரச்சனைக்கும் மீடியா அவுட்ரேஜுக்கு காரணம். ஏதோ இந்த பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டுதான் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. பாலியல் வழக்குல அவங்க பெயில வந்துட்டதா பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் தான் அது பெருசாகுது. ஒரு விதத்துல அது நல்லதும் கூட. ஏன்னா இதுல யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடாது. நாம இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கும். இது இந்த அரசியல் கட்சி செய்ததா, அந்த அரசியல் கட்சி செய்ததா, யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது, யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, 9 அக்யூஸ்ட்ல 4 அக்யூஸ்ட் 3 கட்சி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 8வது நபரா இருக்கக்கூடிய அருளானந்தம் அதிமுக இருந்தார். அவரை வந்து அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்புல இருந்து நீக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர். அவர் அன்னைக்கு வந்து இந்த கேஸ்ல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரிச்சோம். அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பியூரா திமுக காரர். இந்த அக்யூஸ்ட்ல இவங்க அதிமுக, இவங்க திமுக, இவங்க காங்கிரஸ் இப்ப வகைப்படுத்த கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 பேரும் மனித மிருகங்கள். நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு பரபரப்பாகும் போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட நல்ல பரபரப்புல இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வழக்கு வெளியே வருவதற்காக முதல்ல ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது நம்மளோட கிளைண்ட் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது சம்பந்தமா எஸ்பி ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் 2019 காலகட்டங்கள்ல இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக நம்ம இந்த இடத்துல வந்தோம். உங்களுக்கு அன்னைக்கே தெரியும். இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் குரு, இவர் பரமகுரு, பொள்ளாச்சி சார்ந்தவர். இவர் தாமு, இவங்க எல்லாம் தான் நவாஸ், இவங்க எல்லாம் தான் வந்து இந்த வழக்கை முதல்ல காவல்துறைக்கு கொண்டு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஒன் ஆஃப் த விட்னஸ். இப்ப நம்ம சொல்லலாம், ஏன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு. இவர் ஒன் ஆஃப் த விட்னஸ் இந்த சாட்சி கேஸ்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வழக்கு நாம ஏன் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னோம்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் வேற எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கை முதல்ல அந்த பெண்ணை வச்சு நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதோடைய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லாம பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கை முதல்ல அந்த பெண்ணை வச்சு கொடுக்குறோம். இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு சிலருக்கு நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சிபிசிஐடி ஆகட்டும், காவல்துறையில இருந்து இந்த வழக்கு சிபிசிஐடி கை மாறினதுக்கு அப்புறம் அதை விசாரித்த சிபிசிஐடி ஆகட்டும், அதை தொடர்ந்து இந்த வழக்கை திறம்பட நடத்திய சிபிஐக்கும், இந்த வழக்கை குறித்து இந்த வழக்கை வந்து கோர்ட்ல வந்து திறம்பட வாதாடிய சிபிஐனுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாகவும் இன்னும் இந்த தவறுகளை எல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக இந்த அமைப்பு சிபிஐங்கிற ஒரு அமைப்புக்கும், இதை சரியா விசாரிச்ச சிபிஐக்கும், அதை கோர்ட்ல கரெக்டா எவிடன்ஸ் எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ணி எவிடன்ஸை வந்து விட்னஸஸை டியூட் பண்ணி விட்னஸஸ் கொடுக்க வச்ச சிபிஐயோடைய பிபி சுரேந்திர மோகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2019 பிப்ரவரி மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் 24/2/2019 இந்த வழக்குக்கு நாங்கள் ஒரு 4 பேரை குறிப்பிட்டு இந்த வழக்கில் புகார் கொடுக்குறோம். அதில் 3 பேர் அடுத்த நாள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இந்த வழக்கு பரபரப்பு காரணமாக இருக்கக்கூடிய A2 திருநாவுக்கரசு
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இந்த வழக்குல அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் போட்டது தான் இந்த வழக்கினுடைய பரபரப்பினுடைய முதல் படி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த வழக்கு அவர் சொல்ல வந்த காரணம் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த போலீஸை புகார் கொடுத்து போலீஸ்ல நிர்பந்தித்து இந்த வழக்கை பதிவு செய்து எங்களை எல்லாம் கைது பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிற தோணியில தான் அவர் வந்து திருநாவுக்கரசு ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ போடுறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் 24/2/2019 இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாங்க முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக தான் பேசுறோம். முதல் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பேர் குறிப்பிட்டு 4 பேர் பேர் குறிப்பிட்டு மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் தரோம். ஏன்னா எங்க சகோதரி வந்து இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட சகோதரி வந்து இவர்களுடைய அந்த சதி வலையிலிருந்து மீண்டவங்க. இந்த சதி வலையிலிருந்து மீண்டு வெளி உலகத்துக்கு இவங்களை பத்தி குற்றவாளிகளை அடையாளம் காமிக்க வேணுங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் தயங்குனாங்க கூட பிற்காலத்துல அவங்களுடைய குடும்பத்தையும் சூழ்நிலையெல்லாம் மீறி அவங்களுடைய இந்த சமுதாய கட்டமைப்பை மீறி முதல் புகார் கொடுக்கறதுக்கு அந்த சகோதரிய அவர்களுடைய சகோதரியினுடைய நண்பர் நண்பர்கள் அந்த சகோதரியோட நண்பருடைய நண்பர் தான் இவங்கெல்லாம் பொள்ளாச்சியில இருந்தவங்க. இவங்க எல்லாம் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து விட்னஸா ஒருத்தர் இருக்காரு. இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக முதல்ல எடுத்து போராடக்கூடிய சகோதரனுடைய நண்பர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்க வந்து இந்த புகார் கொடுக்க வைக்கிறதுக்காக நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். புகார் கொடுத்தா உங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாது, இந்த புகார்னால உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. கடந்த 13/3/2019 அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த பிரச்சனை பெருசாகும் போதே இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திடுறாங்க. சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல கிருபாகரன் ஜஸ்டிஸ் கிட்ட போகுது இந்த வழக்கு. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகும்போது புகார் கொடுத்த எங்களது தரப்பினுடைய சகோதரிக்கு வந்து ஒரு 25 லட்சம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்றாங்க. காம்பன்சேஷன் அவாய்ட் பண்ணிட்டு இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடிய அந்த ஜியோவையும் அதில் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அந்த 16/3/2019 174/2019 ஒரு ஜியோ போட்டு இந்த வழக்கை சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ கொடுக்குறாங்க. சிபிஐ கொடுக்கும்போது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் குண்டாஸ்ல இருக்காங்க. இதுல என்ன ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா, போன ஃபர்ஸ்ட் டைமே மொத்தம் பாலியல் வழக்கு ஒன்று, பாலியல் வழக்கை தொடர்ந்து ஒரு அடிதடி வழக்கு. அந்த அடிதடி வழக்குல ஜாமீன்ல வெளியே வந்தது தான் இத்தனை பிரச்சனைக்கும் மீடியா அவுட்ரேஜுக்கு காரணம். அன்னைக்கு ஏதோ இந்த பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டு தான் ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆக்சுவலா ஜாமீன்ல வந்த வழக்கு வந்து இந்த வன்கொடுமையில கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரதரையும் இவங்களையும் அந்த அக்யூஸ்டு அடிச்ச கேஸ். இவங்கெல்லாம் போய் இந்த பரமகுரு ஆகட்டும், தாமு ஆகட்டும், இல்லை இவங்க கூட இருக்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த சகோதரியினுடைய சகோதரர்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க எப்படி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி செகண்ட் எஃப்ஐஆர் ஒன்று ஆகுது அவங்களை அடிச்சதுல. அந்த அடிச்ச கேஸ்ல அடிதடி வழக்குல தான் அந்த நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவங்க வந்து பெயில்ல வர்றாங்க. அந்த பெயில்ல வரும்போது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலையில பாலியல் வழக்குல அவங்க பெயில்ல வந்துட்டதா பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் தான் அது பெருசாகுது. ஒரு விதத்துல அது நல்லதும் கூட. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு 8 புகார் சேர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. சிபிசிஐடிக்கு போனதுக்கு அப்புறம் சரி, சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் சரி, பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கறதுக்கு முன் வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் புகார் கொடுக்க அந்த முன் வந்த ஒரு 8 பெண்களுடைய மறுபடியும் 8 எஃப்ஐஆர் ஆகுது. எல்லாத்தையும் புட் டுகெதர் விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு சிபிஐயோடைய பிபி கரெக்டாக சொன்னார். ஆக்சுவலி 8 கேஸையும் விசாரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு வழக்குல ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு வழக்குல ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படி விசாரித்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய பேராதரவினோடையும் சரி, இந்த நீதி நிலைநாட்டப்பட்டதோட சரி, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, இதுல யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடாது. நாம இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கணும். இது இந்த அரசியல் கட்சி செய்ததா, அந்த அரசியல் கட்சி செய்ததா, யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது, யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதலில் புகார் கொடுத்த சகோதரியை இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது. நம்ம எல்லா பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வழக்கை, இவ்வளவு பரபரப்பான ஒரு வழக்கை தைரியமா ஒரு பொண்ணு வந்து வெளியே கொண்டு வந்துச்சுன்னா, அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த நபர்கள் கூட இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரகசியமா போய் அந்த பெண்ணை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுடைய சகோதரா சொல்லிக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை பண்ணலை. இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தேவையில்லை. ஏன்னா அவங்க சட்டப்படி போராடி இந்த வழக்குல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ
இப்படி ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கை தாங்கள் தான் இதை செய்தோன்னு சொல்லி யாரும் கிரெடிட் எடுக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட சகோதரியின் குடும்பத்தின் சார்பாக நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா முழுமையா இந்த வெற்றி முழுமையா ஒருத்தருக்கு தான் சேரும். அது முதல்ல புகார் கொடுத்த பெண்ணுக்கு தான் இந்த வெற்றி சேரும். அவங்களுடைய தைரியமான மனநிலை அன்னைக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் 2019 தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறிந்த ஒரு வழக்காக தான் இது இருந்தது. அந்த சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலும் இந்த சமுதாய கட்டமைப்புல வெளியே இத்தனை மீடியாவை ஃபேஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் தெரிஞ்சும் அந்த பெண் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த புகார் கொடுத்தாங்க. அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். இந்த சதி வலையிலேருந்து தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் தைரியமா சொன்னாங்க. அந்த பெண் தைரியமான பெண்ணுடைய முயற்சியில தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு உடனே சிபிசிஐடி கொடுத்தாங்க, குண்டாஸ் போட்டாங்க, சிபிஐ கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 4 நபர்கள் இருக்காங்க. மொத்தம் 9 அக்யூஸ்ட்ல 4 அக்யூஸ்ட் 3 கட்சி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 8வது நபராக இருக்கக்கூடிய அருளானந்தம் அதிமுகவில் இருந்தார். அவரை அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்புல இருந்து நீக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர். அவர் அன்னைக்கு இந்த கேஸ்ல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரிச்சோம். அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பியூரா திமுக காரர். இப்போ இந்த அக்யூஸ்ட்ல இவங்க அதிமுக, இவங்க திமுக, இவங்க காங்கிரஸ்ன்னு இப்போ வகைப்படுத்தக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 பேரும் மனித மிருகங்கள். அப்படிதான் நம்ம இதுல பார்க்கணும். நான் இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் சேனல்ஸ் பாக்குறேன், பர்டிகுலர் அக்யூஸ்டோட நேம் மட்டும்தான் பொலிட்டிக்கல் டேக்கோட வருது. நாங்க பொலிட்டிக்கல் டேக் போடாதீங்கன்னு சொல்லல. பொலிட்டிக்கல் டேக் இதுக்கு தேவையில்லை. அவன் மனுஷனே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். அவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் இல்ல, மொத்தம் 3 கட்சியை சேர்ந்தவன் இருக்கான். எல்லா கட்சியை சேர்ந்தவனும் இருக்கிறான். எல்லாத்துக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியா நீதி தான் ஜெயிச்சிருக்கு. நீதி ஜெயிக்கிற காரணம் அந்த பெண் தான். இதுல கிரெடிட் எடுக்கணும்னா அந்த பெண் தான் எடுக்கணும். அன்னைக்கு இப்போ அன்னைக்கு போராடக்கூடிய மகளிர் சங்கங்கள் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணை இங்க பார்க்கல. எங்களுக்கு அதுதான் வருத்தம். அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடி இருந்த பிரஸ்லையும் சொல்லியிருக்கேன், இப்பவும் தைரியமா சொல்றேன். பொள்ளாச்சியில அந்த ரவுண்டானா வரைக்கும் போராட வரக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணை சந்தித்து இது வரைக்கும் ஆறுதல் சொல்ல. இன்னைக்கு பேட்டி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த கடைசி 5 வருட வாங்க. ஏங்க மேடம் என்னாச்சு? இல்ல சங்கம் இல்ல மகளிர்ங்கிறது அங்க மேடம். இல்ல அட்வொகேட்ஸ் சொல்லலைங்க. ஐ எம் நாட் மென்ஷனிங் அபவுட் அட்வொகேட்ஸ். ஐ எம் ஆஸ்க் பார்ட்டி, ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் சம் பார்ட்டிஸ். சரிங்களா? அரசியலுக்கு பேசுறோம், அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். வக்கீல பத்தியோ மகளிர் வழக்கறிஞர்களை பத்தியோ யார பத்தியும் பேசல, சொல்லல. இது அவங்களுடைய குறை என்னன்னா, கோயம்புத்தூர் மகளிர் வழக்கறிஞர்கள் பொள்ளாச்சியில் ஊர்வலம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்குல கோயம்புத்தூர் மகளிர் வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நாங்க இந்த இடத்துல பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த வழக்குல சில பொலிட்டிக்கல் அவுட்புட்ஸ் லீகலா இருக்குன்னு சொல்றீங்க, எக்கனாமிக்கலாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதுல இப்போ இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமும் பாதுகாப்பு தேவைப்படுமா? சார் 100% நான் இப்போ சொல்றேன். அவர்கள் எவ்வளவு பெரிய பின்புலமா இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட 8 சகோதரிகளும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்காங்க, இனியும் பாதுகாப்பா இருப்பாங்க. இது 2 கவர்மெண்ட் வந்துட்டு போயிடுச்சு. 2019ல எஃப்ஐஆர், 2021ல ஒரு கவர்மெண்ட். அந்த 2 வருஷம் பாதுகாப்பாக இருந்தாங்க. இந்த 4 வருஷத்துலயும் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இன்னும் வரப்போற காலங்களிலும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன். இந்த நேரத்துல நான் சிபிஐக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த முதல் வாக்கு என்னன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி வெளியே போகாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சத்தியத்தை சிபிஐ காப்பாத்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இந்த டிலே பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னோம்னா, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நாட்டிலேயே 2வது நீதிமன்றம், ஸ்பெஷல் நீதிமன்றம் இங்கதான், நிர்பயா வழக்கு டெல்லிக்கு அப்புறம். ஏன் இது லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு இது வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட நாங்க உள்ள போல. புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் விசாரணை அமைப்புகளுக்கு தலையிடலை. நாங்க யார் விட்னஸ் கேட்கறாங்களோ விட்னஸை மட்டும்தான் அனுப்பிச்சு வைப்போம், விக்டிமை மட்டும்தான் அனுப்பிச்சு வைப்போம். கோர்ட்ல கேஸ் நடக்கும் போதும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒருத்தரும் கூட நாங்க போய் பார்க்கல. காரணம் என்னன்னா, நீதித்துறையின் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தோம் நாங்க. அந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல மறுபடியும் டைம் எடுத்துருச்சு.
ஒரு வருஷம் டைம் ஆயிடுச்சு. ஃபண்ட் ஒதுக்கி அதுக்கு தனியாக கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்பெஷலாக வந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் போடுறது, விக்டீமை வந்து அக்யூஸ்ட் பார்க்காம இருக்கிறது, இந்த மாதிரியான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு தான் டிலே ஆச்சு. கோவிட்ல 2 வருஷம் போயிடுச்சு. அது உங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல விசாரிக்க முடியாது, நேரடியாக தான் விசாரிக்கணும். அதனால அந்த டிலே தான் அந்த டைம் டிலே. அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சிபிஐ தரப்புல ஒரு இடத்துலையும் கூட தொய்வு இல்லாமல் 68 விட்னஸையும் வெளியே என்னைக்கு விட்னஸ் வர்றாங்க, யார் வர்றாங்க, எப்போ வர்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு சிபிஐ நல்லா விசாரிச்சாங்க. இந்த அடிதடி வழக்குல உங்களுக்கு இல்ல, அடிதடி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிதடி வழக்கை விட இந்த பாலியல் வழக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கிளப் பண்ணி சார்ஜ் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிதடி வழக்கு 60 கிரைம் நம்பர் 60 ஆஃப் 2019 பொறுத்த வரைக்கும் அதை க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டுட்டு அந்த வழக்கு ஒரு தன்மையே இல்லை. நாம இப்போ அது பின்னாடி போயிட்டு ஒரு 4 இன்னும் தேவையில்லாம டைவர்ஷன் வேண்டான்ட்டாங்க சிபிஐ. எங்ககிட்ட சொல்லிட்டு அது பண்ணாங்க. அடிதடி வழக்கு முக்கியமா, உங்களுக்கு பாலியல் வழக்கு முக்கியமா? பாலியல் வழக்குல முக்கிய தண்டனை வாங்கி தரது ரொம்ப முக்கியம். அடிதடி வழக்குனால கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது, இது தடமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிதடி வழக்கை சிபிஐ வந்து முடித்து வச்சுட்டு தான் இந்த பாலியல் வழக்கை வந்து முழுமையான விசாரணைக்கு எடுத்தாங்க.